ஹாய் வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க கிளீனர் படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அதாவது அந்த கம்பெனியில் வந்து ஒரு நிறைய எம்ப்ளாயிஸும் வந்து இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின், அதாவது அங்கே என்ன ஒர்க் அப்படின்னா ஒரு கிளீனர் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விண்டோக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்கல்ல ஒரு பெரிய பில்டிங்லேருந்து, ஸோ அந்த மாதிரியான ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய கிரேடில் வச்சு கண்ணாடியை வந்து துடைக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு. ஸோ அந்த ஒரு வேலை தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அந்த கம்பெனியில் ஒரு ஊழல் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஊழலை வந்து அம்பலப்படுத்துறதுக்கு ஒரு டீம் வந்து உள்ளே வந்து போகிறாங்க. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி வந்து உள்ளே வந்து நடக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் வந்து ஒன்று வந்து கிரியேட் பண்ணி அங்கே உள்ள மக்களை வந்து இப்போ வந்து பிடிச்சி வச்சிருக்கு அந்த டீம். ஸோ இப்போ அந்த டீமுக்கிட்டேருந்து நம்ம அந்த ஒரு பில்டிங்கில் வேலை பார்க்குற கிளீனர் ஒர்க் பார்க்குற நம்ம ஹீரோயின் வந்து எப்படி அந்த மக்களை வந்து காப்பாற்றி எப்படி வந்து வெளியில் வந்து கூட்டு வர்றாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் டெய்ஸி ரெய்லியாக இருக்கட்டும், அண்ட் வந்து டாஸ் டெய்லர், அப்புறம் வந்து கிளீவ் ஓவன், இவங்க 3 பேருமே வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். மெயினாக வந்து டெய்ஸி ரெய்லியோட கதாபாத்திரமே வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ் சோல்ஜராக வந்து இருந்திருக்காங்க. ஸோ எக்ஸ் சோல்ஜர் அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சோல்ஜராக வந்து இருந்துட்டு, ஸோ அது வரையுமே வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரையுமே வந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரையுமே போயிட்டு வந்து அவங்க வந்து இப்போ வந்து குவிட் பண்ணிட்டு வந்து இந்த ஒரு கிளீனர் ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். மெயினாக வந்து லாஜிக்கலாக இந்த ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணது, அந்த படத்தோட கனெக்ட் பண்ணதுங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் அப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஃபைட் சீன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த 2-3 ஃபைட் சீன்ஸையும் வந்து அந்த ஒரு கொரியோகிராஃப் பண்ண விதமும் வந்து நல்லா இருந்தது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. விஷுவலி அப்பீலிங்காக தான் வந்து இருந்தது. அண்ட் வந்து மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் படத்தில் உள்ள டாஸ் கைலர் அப்படின்ற ஒரு வில்லன் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து பாஸ் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரோட பாஸ் வந்து அவருக்கு வந்து கொள்கையில் கொஞ்சம் மாறுபாடுகள்லாம் வந்து இருந்தோன்னே அந்த ஒரு பாஸை வந்து போட்டு தள்ளிட்டு டீமை வந்து இவர் வந்து கண்ட்ரோலில் எடுத்துருக்கிறாரு. மெயினாக வந்து அந்த ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒரு கிரியேட்டிங் மூமெண்ட் வந்து படத்தில் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கதை வந்து ஒரு ஹாஸ்டேஜ் ஒரு த்ரில்லர் மூவி தான். மெயினாக வந்து இந்த ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த ஆக்ஷன் கொரியோகிராஃப் பண்ண விதம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சொல்லுவேன். பட் படத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கேரக்டர் வந்து எந்த ஒரு கேரக்டருமே வந்து சரியாகவே வந்து எழுதலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். மெயினாக வந்து நம்ம ஹீரோயின் கேரக்டர் டெய்ஸி ரெய்லி கேரக்டர் வந்து நல்லா எழுதியிருந்தாங்க. ஸோ அதை தவிர அவங்களுக்கு ஒரு தம்பி கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் ஏன் அவ்வளோ வீக்காக எழுதுனாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணும்போது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பதைப்பதைப்பு எதுவுமே வந்து இல்லாமல் ஒரு மேம்போக்காக தான் வந்து அந்த ஒரு கேரக்டர்ஸே வந்து இருந்தது. ஸோ அந்த ஒரு ரைட்டிங்கிறது ரொம்ப வீக்காக இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு சில ஃபைட் சீன்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். பட் ஆனால் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போர்ஷன்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகிட்டே வந்து இருந்த மாதிரி இருந்தது. எங்கேயுமே வந்து அது வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு வாவ் மொமெண்ட்டாக வந்து எங்கேயுமே வந்து கிரியேட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். வீக்கான ரைட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். மெயினாக வந்து ஹீரோயின் கேரக்டர் மட்டும்தான் வந்து எழுதியிருக்காங்களே தவிர அதர் கேரக்டர்ஸ் எதையுமே வந்து சரியாக வந்து எழுதலை. அதாவது இந்த டாஸ் கைலர் அப்படின்னு வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு சைக்கோ வில்லன் கேரக்டர் மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு வில்லன் கேரக்டரே வந்து இன்னும் நல்லா எழுதியிருந்திருக்கலாம். பட் ரொம்ப கொஞ்சம் டம்மியான ஒரு வில்லன் வந்து கடைசியில் வந்து எப்பவும் போல வந்து செத்துருவா இல்லையா, ஸோ அதே மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர் தான் வந்து எழுதியிருந்திருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை எதிர்பார்த்து போயிட்டு இந்த படத்தை வந்து பார்த்துறாதீங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் விஷயங்கள், ஸோ அதில் வந்து காட்டின அந்த ஒரு கொரியோகிராஃபி லெவலில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த படத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு ஸ்டோரியை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து 1.5 மணி நேரம் தான் வந்து ஓடுது. இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்டை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா டெக்னிக்கல் ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் வீக்கான ரைட்டிங்
இந்த படத்துக்கு மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா 3 பேர் வந்து ரைட்டிங் வந்து எழுதியிருந்திருக்காங்க. படத்தை வந்து எழுதுனது 3 பேர், டைரக்ட் பண்ணது மார்ட்டின் கேம்பல் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருந்திருக்காரு. பட் அப்படி இருந்துமே இந்த படத்தில் கொஞ்சம் வீக்கான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த வீக்கான போர்ஷன்ஸும் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸும் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். பட் நம்ம சைட்லேருந்து இந்த படம் வந்து ஒரு டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு தான் நான் அந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் இப்போ லைன்ஸ் கேட் பிளேஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். மெயினாக என்ன அப்படின்னா இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுவேன்.